ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? டுடே வீடியோ என்னென்னு பார்க்கலாமா? வெயிட் லாஸ் சீரீஸ் டே 63. வெயிட் லாஸ் பண்ணுறது எல்லாருமே ரொம்ப கஷ்டம் நினச்சிட்ருக்கீங்க. ஆனால் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் ரொம்பவே ஈஸியாக சூப்பராக வெயிட்டும் லாஸ் பண்ணலாம், ஹெல்த்தியாகவும் இருக்கலாம். ஒரு சிலர் கேட்குறீங்க, கண்டினியூஸாக வீடியோஸ் போடுங்க, டெய்லி ஸ்கிப் பண்ணாதீங்க அப்படின்றீங்க. இங்கே கொஞ்சம் சுச்சுவேஷன் வந்து சரியில்லாமல் இருக்குது. ஸோ அதனால் என்னால் கண்டினியூஸாக போட முடியல. முடிஞ்ச அளவுக்கு நான் டே பை டே கண்டினியூஸாக போட ட்ரை பண்ணுறேன். பட் வரலைன்னா நெக்ஸ்ட் டே கண்டிப்பாக வீடியோஸ் போஸ்ட் பண்ணிடுவேன். வெயிட் லாஸில் வந்து எப்போவுமே டயட்டுன்னு ஃபீல் பண்ணாமல் நம்ம வீட்டில் சமைக்கிற சாப்பாடை சாப்பிட்டு மோஸ்ட்லி எல்லாருமே வெயிட் லாஸ் பண்ணுறோம். அந்த கான்செப்டில் தான் நான் வெயிட் லாஸ் பண்ணிட்டுருக்கேன். இன்றைக்கி டே 63 ஆயிடுச்சு. நானும் வந்து ஒரு 2 மாதத்தில் வந்து 7 கிலோ வரைக்குமே நான் வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி நீங்களும் வெயிட் லாஸ் பண்ணணும். வெயிட் லாஸ்னால் 1 மந்தில் 10 kg லாஸ் பண்ணணும், 18 kg லாஸ் பண்ணணும் அப்படின்னு தான் நீங்கள் நினச்சிங்கன்னா அது வந்து ஹெல்த்தி வெயிட் லாஸே இல்லை. அது ரொம்பவே நம்மளுக்கு வந்து உடம்புல வந்து அன்ஹெல்த்தி வெயிட் லாஸ் தான். ஒருத்தவங்க வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா 1 மந்த்துக்கு வந்து 3 to 4 kg வரைக்குமே ஹெல்த்தியாக வெயிட் லாஸ் பண்ண முடியும். அதுக்கு மேலே நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா அது வந்து நம்ம ஹெல்த்தி வெயிட் லாஸே இல்லை. ஸோ அந்த மாதிரி யாரும் நம்ம ட்ரை பண்ணாமல் நம்ம ஈஸியாக நம்ம வீட்டில் பண்ணுறதை வச்சு சூப்பராக வெயிட் லாஸ் பண்ணோம். அதில் வந்து ஒரு சில டிப்ஸ் மட்டும் வந்து நம்ம டே பை டே வந்து ஃபாலோ பண்ணிக்க போகிறோம். இன்றைக்கி மார்னிங் எந்திரிச்சோடனே ஓவர் நைட் சோக் பண்ண ஜீரா வாட்டர், வெந்தய வாட்டர் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு 1/2 hour 1 hour கழிச்சு ஏதாவது ஒரு டீடாக்ஸ் ஜூஸ் எடுத்துக்கோங்க. நான் வந்து வெண்பூசணி ஜூஸ் தான் எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி என்னுடைய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சூப்பர் டேஸ்ட்டாக சாப்பிட்டேன். எப்போவுமே பிளேட் வந்து பேலன்ஸாக இருக்கும்னு சொல்லுவேன். ப்ரோட்டீன், கார்ப்ஸ், ஃபைபர்னு. அது மாதிரி நான் இன்றைக்கி வந்து வெந்தய கஞ்சி பண்ணியிருந்தேன். அப்புறம் ஃபைபருக்காக ஆரஞ்சு எடுத்துகிட்டு ப்ரோட்டீனுக்காக வந்து எக் எடுத்துக்கிட்டேன். இதுதான் என்னுடைய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். வெந்தய கஞ்சிலாம் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. வயிற்று புண்ணுலாம் நல்லாவே சரி பண்ணி கொடுக்கும். ஸோ நீங்கள் வெந்தய கஞ்சிலாம் அடிக்கடி உங்கள் உணவில் சேர்த்துக்கோங்க. மிட் மார்னிங் ஆர் ஈவினிங் டைம் உங்களுக்கு எப்போ ஸ்நாக்ஸ் தேவைப்படுதோ அந்த டைம் வந்து பேக்கரி ஐட்டம்ஸ் மட்டும் டோட்டலாக அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃப்ரூட்ஸு, நட்ஸு, இல்லைனா வெஜிடபிள்ஸ் கூட குக்கும்பர் அந்த மாதிரிலாம் நீங்கள் சேலட் மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் வெயிட் லாஸ்க்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் பாடியும் வந்து நல்லாவே ஹெல்த்தாக இருக்கும். ஆஃப்டர்நூன் லஞ்ச் அதே மாதிரி தான் எப்போவுமே பேலன்ஸ்டாக தான் எடுத்துக்கணும். மோஸ்ட்லி வந்து நம்ம வெயிட் லாஸில் இருக்கும்போது ஒயிட் சுகர் வந்து டோட்டலாக அவாய்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இந்த ஆயில் வந்து டீப் ஃப்ரை பண்ணி சாப்பிட்றது வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டால் நம்ம வெயிட் லாஸ்க்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக நாங்கள் டீப் ஃப்ரை வந்து சாப்பிடவே கூடாதா அப்படின்ல எப்போவாச்சும் ஒரு வீக்லி ஒன்ஸ் வந்து எப்போவாச்சும் கொஞ்சோண்டு சாப்பிட்டுக்கலாம். மித்தபடி இந்த ஷாலோ ஃப்ரை அந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டிங்கன்னா உங்கள் வெயிட் லாஸ்க்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி என்னுடைய ஆஃப்டர்நூன் லஞ்ச் வந்துட்டு மீன் வந்து ஃப்ரை பண்ணியிருந்தேன். பட் ஆயிலே இல்லாமல் ஷாலோ ஃப்ரை பண்ணியிருந்தேன். அப்புறம் கொஞ்சோண்டு ரைஸ் போட்டு அப்புறம் ரசம் வச்சுட்டு ஒரு பவுல் ஃபுல்லாக குக்கும்பர் வச்சு என்னுடைய ஆஃப்டர்நூன் லஞ்சு சூப்பர் டேஸ்ட்டாக முடிச்சிட்டேன். இந்த மாதிரி நான் டேஸ்ட்டாகவும் பேலன்ஸாகவும் சாப்பிட்டு தான் நான் வெயிட் லாஸ் பண்ணிட்டுருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி வெயிட் லாஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களால் கொஞ்ச நாளைக்கு வெயிட் லாஸ் கண்டினியூ பண்ண முடியும். டயட்டுன்னு சொல்லி உங்களுக்குன்னு தனியாக ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் கண்டினியூ பண்ணவே முடியாது. அது பாதியிலே ஸ்கிப் ஆயிரும், மறுபடியும் வெயிட் கெயின் ஆக தான் செய்யும். இன்றைக்கி ஈவினிங் டைமில் ஒரு ஸ்நாக்ஸ் செய்வோம்னு சொல்லி இந்த கச்சாயம் சொல்லி வாழைப்பழமும் கோதுமை மாவு மட்டும் போட்டு பண்ணுறது ரெசிபி வந்து வேணால் சொல்லுங்கள். சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு. உங்கள் குழந்தைங்களுக்குலாம் பண்ணி கொடுத்து பாருங்கள். அவங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ சாஃப்டாக அவ்வளோ ஜூஸியாக அப்படி ஒரு டேஸ்ட்டில் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. என் குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிட்டாங்க. ஸோ இந்த ரெசிபி வேணால் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஈவினிங் டைமில் டீ காஃபி குடிக்கிற கிரேவிங்ஸ் இருக்குது. என்னால் குடிக்காமல் இருக்க முடியாது. யாருமே ஸ்கிப் பண்ண வேணாம். அதுக்கு பதிலாக ஒயிட் சுகர் மட்டும் டோட்டலாக அவாய்ட் பண்ணிவிட்டு நாட்டு சக்கரை, பனங்கற்கண்டு, வெல்லம் இந்த மாதிரி போட்டு நீங்கள் டீ காஃபிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டீ காஃபியும் குடித்த மாதிரி இருக்கும். உங்கள் வெயிட் லாஸ் வந்து வெயிட் கெயின் ஆகாமலாச்சும் இருக்கும். ஒயிட் சுகர் வந்து நீங்கள் போட்டு குடிச்சிங்க அப்படின்னா சீக்கிரமே நம்மளுக்கு வெயிட் கெயின் ஆகும். இதனால் நம்ம உடம்புல வந்து ஒயிட் சுகர் நிறையா ப்ராப்ளம்ஸ் தான் இருக்குது இது பண்ணுது. ஸோ அதனால் மோஸ்ட்லி எல்லோரும் ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ட்ரை பண்ணுங்கள். அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஈவினிங் ஆர் மார்னிங் டைம் உங்களுக்கு எந்த டைம் கிடைக்குதோ ஒரு 1/2 hour 1 hour கண்டிப்பாக வாக் பண்ணுங்கள். அதுதான் உங்கள் உடம்புக்கும் நல்லது, உங்கள் வெயிட் லாஸ்க்கும் நல்லது. 1/2 hour ஒரு 5000 ஸ்டெப்ஸ்லேருந்து 10,000 ஸ்டெப்ஸ் வரையுமே வாக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வெயிட் லாஸ்க்கு வந்து நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். நம்ம உடம்புமே நல்லா ரிலாக்ஸேஷனாக இருக்கும். ஸோ எல்லாருமே வாக்கிங்கிறது ரொம்பவே நம்ம உடம்புக்கு நல்லது. ஸோ எல்லாருமே வாக் பண்ணுங்கள். நைட்டு டின்னர் வந்து இன்றைக்கி வந்து சிம்பிளாக தான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நான் ஈவினிங் டைமில் அந்த கச்சாய பணியாரம்லாம் கொஞ்சம் ஹெவியாக சாப்பிட்டனால டின்னர் வந்து லேட்டாக தான் எடுத்துக்கிட்டேன். ஸோ அது வந்து 7 to 8 o'clock நைட் டின்னர் முடிச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து இன்றைக்கி ஒரு பாதி கோவா எடுத்துக்கிட்டேன். அப்புறம் எல்லாம் நான் குக்கும்பர் எடுத்து இந்த மாதிரி ஈஸியாக சிம்பிளான டேஸ்டான டின்னர் தான் நான் சாப்பிட்டேன். இந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வயிறு வந்து ஹெவியாக இல்லாத ஃபீலும் இருக்கும். நம்ம வெயிட் லாஸ்க்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நைட்டு ரொம்ப ஹெவியாக இருக்காது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.